அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ட்ரெடிஷ்னல் ஹெர்பல் மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம். ரணகல்லி லீஃப் பவுடர் நம்ம சித்த மற்றும் நாட்டு மருத்துவத்தில் ரொம்ப காலமாக யூஸ் பண்ணுற ஒரு மூலிகை இது. இந்த வீடியோவில் ரணகல்லி லீவ்ஸை எப்படி க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி அதை பவுடர் ப்ரிப்பேர் பண்ணதோன்னு மற்றும் இது யூஸ் பண்ணும் முறை எதெல்லாம்னு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரணகல்லி லீஃப் பாடி ஹீட்டுக்கு ஸ்டோன் சப்போர்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணும். சுக்கு டைஜஷனை இம்ப்ரூவ் பண்ணி கோல்டும் கேஸையும் குறைக்கும். பெப்பர் இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் பண்ண நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் ஆக ஹெல்ப் பண்ணும். குமின் சீட்ஸ் டைஜஷனுக்கு நல்லது, ஸ்டொமக் ப்ளோட்டிங்கை குறைக்கும். துளசி பாடியை டீடாக்ஸ் பண்ணும், இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும். நேச்சுரல் ஆன்டிசெப்டிக், இன்ஃப்ளமேஷனுக்கும் ஹீலிங்க்கும் சப்போர்ட் பண்ணும். இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ப்ரையோஃபில்லம் லீஃப். இதை ஷேடில் ஒரு 10 to 15 நாள் வரை காய வச்சு எடுத்துக்கணும். அதை உடைச்சும் போது இது மாதிரி கிறிஸ்பியாக இருக்கணும். அடுத்தது துளசி இலை, இதையும் அதே போல் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது சுக்கு, மிளகு, மஞ்சள், ஜீரகம் இதெல்லாம் தேவை. இதை நம்ம எல்லாத்தையும் அரைச்சி இப்போ பவுடர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம ப்ரையோஃபில்லம் லீஃபை போட்டு அரைச்சிக்கலாம். இதை இந்த மாதிரி நல்லா பவுடரை அரைச்சிக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு கூட நம்ம துளசி இலையை போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது மிளகு, மஞ்சள், சீரகம், சுக்கு இதெல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பவுடர் எல்லாம் நல்லா அடுப்பில் வச்சு அரைச்சி எடுக்கலாம். இது மாதிரி நல்லா அரைச்சி வச்சணும். இது ப்ரையோஃபில்லம் லீஃப் பவுடர். இது துளசி லீஃப், மஞ்சள், பெப்பர், ஜீரகம், சுக்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச பவுடர். இப்போது நம்ம ப்ரையோஃபில்லம் லீஃப் பவுடரை இந்த மிக்சருக்குள்ளே தட்டிக்கலாம். தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த ரணகல்லி ஹெர்பல் பவுடர் ஒரு ட்ரெடிஷ்னல் மூலிகை ப்ரிப்பரேஷன். இது கிட்னி ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணும், டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இந்த பவுடர் பாடியோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணும், நேச்சுரலாக பாடி டீடாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். அடல்ட்ஸுக்கு டெய்லி 1/2 டீஸ்பூன் வார்ம் வாட்டரோட இல்லைன்னா ஹனியோட எடுக்கலாம். சில்ட்ரன்ஸுக்கு 1/4 டீஸ்பூன் மற்றும் டாக்டர் அட்வைஸோட யூஸ் பண்ணும். ப்ரெக்னென்ட் லேடிஸ், ஃபீடிங் மதர், சீரியஸ் கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்க அண்ட் அலர்ஜி இருக்கவங்க இதை யூஸ் பண்ண வேண்டாம். முடிவில் இது ஹெர்பல் பவுடர் ட்ரெடிஷ்னல் ரிசர்ச் ப்ரிப்பரேஷன்.